என்ன போட்டு வச்சு நான் பெருகி வாரி அண்டுறேன் கம்முனியா ஓத்த அவன் நல்லா பீராயிரம் ஆற்றிலே அதிகமாக வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு அமைத்து நீர் கரைக்கு சென்று போர் புரிவோம். அப்படியாகட்டும். என் மனைவியின் சாந்தி நினைவாகவே நல்ல நேரம் அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவன் விழிப்பதற்குள்ளாக சென்று எப்படியாவது என் மனைவி சாந்தியை பார்த்துவிட்டு வர என்று புறப்படலாம்.
அண்ணி அண்ணி திருமணம் நடந்த கையோடி ஆமா அண்ணன் நம்முடைய நாட்டுடைய மனத்தை காப்பது இருவரும் சமர்ப்பி செல்லிட்டாங்க. அவரை சொல்லி அண்ணி இருவரும் ஒரே மேடை திருமணம் நடந்தது. ஆமா அண்ணி. இருவரெல்லாம் கல்வி வச்சிருந்தோம். ஆமா. அதனால இருவரும் சற்று நேரம் இதை உறங்க வேண்டும். அப்படியா? ஏய், நாங்க இருவரும் காவல்ல சொல்ல ஜாக்கிரதை. நான் காவல பூசி நீங்க பாருங்கம்மா. ஆச்சரியமா இருக்கே. இதில் என் தங்கை யார் என் மனைவி யார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. ஏனென்றால் இருவரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி யாரார் என்று பார்த்துடலாம். சாந்தி ஒருத்தர் வந்திருக்கிறேன். சாந்தி இதுவா முக்கியம்? சாந்தி போருக்கு சென்ற இடத்திலே அங்கே போக வழியிலே ஆற்றிலே நீரானது நீர் நிறைய போனதால் ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை என்று அதே இடத்தில் கூடாரம் அமைத்து நானும் உனது அண்ணனும் தங்கினோம். ஆனால் உன் அண்ணன் அவரோட நன்றாக உறங்கி விட்டான். என்னது? அண்ணனை தன்னை விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க நீங்க? ஐயோ, அண்ணன் தனியா இருக்காருங்க. ஆமா பச்சை குழந்தை அவனை தனியா விட்டு வந்தான். உனக்கு மட்டும் இந்த ஆசை இருக்கே, அண்ணனுக்கு இருக்காதா? ஏண்டி ஆசை இருக்கிறவனுக்கு தூக்கம் வருமா? ஆமா, அது மட்டும் உண்மைதான். என் அண்ணன் தூக்கத்துல மண்ணந்தான். அதனால எனக்கு உறக்கமே வரவில்லை. உன்னினைவாக இருந்ததா? அதனால உன் அண்ணனுக்கு தெரியாமல் வந்து விட்டேன். என்ன கேது? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன ஆண்டு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு போகுது? இல்ல கிணத்து தண்ணி தானே இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆசை உண்மைது அவ்வளவு பாசம். ஐயோ கையோட போயிட்டு ஒரு ஆசை. ஆமா எனக்கு வடது எப்படி இருக்குது? பத்திர பணியில
என்ன ஒரு சோ அஞ்சுதாண்டி போயிருந்தேன். உடனே நான் புறப்படுகிறேன். அதற்கு உன்னிடத்தில் நான் ஒன்று கூற வேண்டும். என்ன தெரியுமா? நான் இப்பொழுது இங்கு வந்தேன். நாம் இருவரும் சந்தித்தோம், இன்பமா இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் இருப்பேனா? எதற்காக உன்னிடத்தில் சத்தியம் கேட்கின்ற தெரியுமா? நானும் யார்? இந்நாட்டு இளவரசன். நான் எங்கே சென்றேன்? போருக்கு சென்றேன். போருக்கு சென்றவன் நாட்டின் கடமையை மறந்து யாருக்கும் தெரியாமல் மனைவியை சந்தித்து இன்பத்துடன் வந்தான் என்ற செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் என்னை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்களா? அதற்காகத்தான் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு எந்த துன்பம் எது நேர்ந்தாலும் நாம் இருவர சந்தோஷம் விஷயத்தை யாரிடம் சொல்ல மாட்டேன். இது ஒரு சத்தியம், சத்தியம், சத்தியம். கேட்டாலும் சொல்லாதே சாந்தி, சொல்லாதே. சாந்தி வெகு நேரமாகிவிட்டது. எனக்காக வர வேண்டிய நீலாம்பரி இதுவரை வரவில்லையே. ஒருவேளை திருமணம் முடிந்திருந்தால் மறைக்கின்றால் போல் தெரிகின்றது. செல்கின்றேன் அரண்மனை, சந்திக்கின்றேன் நீலாம்பரியை. சரியான நேரத்துக்கு வந்து விட்டோம். சரி, நாம உடனே சென்று என்ன இவ்வளவு இருக்குமா? நன்றாக உறங்கிட்டோமா? நாம் எங்கே வந்திருக்கிறோம்? போருக்கு. போருக்கு உறங்க கொண்டது என்னாவது? அதனால் இப்பொழுது போருக்கு செல்ல வேண்டும். எனக்கு புரிந்து விட்டது. ஆமா, இப்பொழுது எப்போ செல்ல வேண்டும்? அது காண வேண்டும். அந்த நாட்டை எப்படி கைப்பற்ற வேண்டும்? எங்களை பார்த்து யாரு கேட்கிறாயா? நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதனால
டேய், நாங்களாவது நாட்டை ஒப்படைப்பதாவது. டேய், காலையில் மன்னிப்பு கட்டி நாட்டை ஒப்படைத்து விட்டு சீக்கிரம் போடா. ஏய், உங்கள் காலில் விழுந்து மணி பரபரை இருக்கிறதா தெரியாதுடா. டேய், டேய், இல்லடா. அடக்கடா அடக்கட இலை பார்த்தாலே தட்டடவில்லை வாமனனை எதை ஒழித்தால் வெற்றி நமக்கே. இப்ப உனக்கு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என்ன? நீ இந்த மலைநாட்டை உனக்கு தமிழ் சொல்வது என்னுடைய வழக்கம். வணக்கம். அதனால் நான் ஆடிப்படை கொண்டே செல்கிறேன். ஆகட்டும்.